ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரா ஒரு உளுத்தம் பருப்பு வச்சு கீரை வடை பார்க்கலாம். கீரை வடை உளுத்தம் பருப்புல செய்யறதால சாஃப்டா இருக்கும், மெது வடை மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினைக்குவேன். இது நல்ல கிறிஸ்பா சூப்பரா செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் வடை. மெது வடை மாதிரி சாஃப்டாலாம் இருக்காது. இப்போ ஒரு 150 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். முழு உளுந்து தான். நூற்றி 50 கிராம் எடுத்து அதை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே. பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது இருந்தாலும் ஓகே தான். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மூடி வச்சிருங்க. 1 ஹவர் கழிச்சு எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ கீரை எடுத்துக்கலாம். கீரை உங்ககிட்ட என்ன கீரை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது பருப்பு கீரை. பருப்பு கீரை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஒரு கட்டு கீரை. இந்த வேற தட்டுக்கு மாத்திட்டு கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை ஃபுல்லா போட போறது இல்லை. கொஞ்சம் பருப்பு கம்மியா போட்டிருக்கனால ஒரு பாதிக்கு கீரை தான் எடுத்திருக்கிறேன். ஒரு கட்டு கீரையில பாதி தான் எடுத்திருக்கிறேன். இன்னும் நிறைய நீங்க பருப்பு போட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டு கீரையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன். இது சாம்பார் தாளிக்கும் போது கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் சாம்பாருக்கு. நல்லா தண்ணியெலாம் நல்லா எடுத்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு இந்த கீரையை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு கீரை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அடிக்கடி நாங்க இதுல சேர்த்துக்கிறது சமையல்ல. நல்லா குட்டியா கட் பண்ணி போட்டதான் கீரை நல்லா பிசையும் போது நல்லா இருக்கும். ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பருப்பு கீரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது உளுத்தம் பருப்பும் நல்ல ஹெல்த்தி கூட. அந்த கீரையோட அந்த உளுத்தம் பருப்பு சேரும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இது ஊறிடுச்சு நல்லா. எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கீரை பருப்பு இதுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு நல்லா இருக்கும். இது உளுந்த வடைக்கும் கீரையும் சேரும்போது சூப்பரா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா கரகரப்பா அரைச்சிக்கணும். மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரான்னு இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா புசு புசுன்னு சாஃப்டா அரைக்கக்கூடாது. இதோட நம்ம கீரை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை 2 3 சேர்க்கலாம். பச்சை மிளகாவும் சேர்க்கணும். அதோட பச்சை மிளகா குட்டியா எடுத்துக்கோங்க. மிளகு போட்டிருக்கனால காரம் இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். சின்னதா இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசா இருக்கிறனால பொடிசா கட் பண்ணி போட்டுக்கிறேன்.
இதோட பச்சை மிளகாய் ஆனியனும் சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடிசா கட் பண்ணிக்கோங்க. நல்லா உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. அப்பதான் பிசையும்போது நல்லா வரும். எல்லாம் கெட்டி கெட்டியா அங்கங்க நிற்கும். உப்புலாம் போட்டாச்சு. ஸோ வந்து நம்ம நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். கடாயில் ஆயில் வச்சுக்கோங்க. கையில் வந்து தண்ணி தொட்டுக்கலாம். எண்ணெய் இல்லை, தண்ணி தான் தொடணும். உளுத்தம் பருப்புனால தண்ணி தொட்டு போட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் கையிலேருந்து எடுக்க வரும். கையில் நல்லா தண்ணி தொட்டு தேய்ச்சிட்டு மாவை நல்லா உருண்டையாக எடுத்து தட்டிக்கோங்க. இல்லை மசால் வடை மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்போட கீரை சேரும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த கீரை வேணாலும் போட்டுக்கோங்க. தண்ணி தொட்டு மாவை எடுத்து நீங்கள் வந்து தட்டும்போது கையில் ஒட்டாமல் அழகாக வந்துடும். கீரை சாப்பிட பிடிக்காதவங்கலாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பெரட்டி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பாக வரட்டும். கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. எடுத்துடலாம். ரொம்ப கருக வேண்டாம். இந்த மாதிரி கலரில் வந்தோன்னே எடுத்துடலாம். அதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் தட்டி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு உளுத்தம் பருப்பில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசால் வடையை விட அந்த கீரை வந்து உளுத்தம் பருப்பில் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.